இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அத்தியூர் ஆட்டு சந்தை, கள்ளக்குறிச்சி மாவட்டம், வானாபுரம் வட்டம், அத்தியூர் ஊராட்சி. நவம்பர் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த சந்தை நடக்குங்க. விடிய காலத்தில் 5 மணிலேருந்து சந்தை ஆரம்பம், 8 மணி வரைக்கும் தான், அதிகபட்சம் 7 மணி வரைக்கும் தான். 9500 ரூபா, 9500 ரூபா சேல்ஸ் ஆயிடுச்சு. கொடுத்தாச்சையா? என்ன ரேட்டு? 17 ரெண்டுமே சேர்த்தா? 6000 ரூபாய் சொல்லிடுவீங்களா? ரெண்டு எவ்வளோ சொன்ன? பத்தாயிரத்துலையா? நமக்காக சொன்ன எவ்வளோ வேணும்? எவ்வளோ நின்று கேள்வி எங்கே 10,000 சொல்கிறாங்க. 2 சேர்த்தா 13,000. 14,000 வாங்கிக்கிறியா? சும்மா 8,000. ஒரு ஆடு 10,000ன்றாங்க, ஃபைனலாக 15,000 முடிஞ்சிடும். சொன்னால் 10,000 கேட்டுக்கிறாங்க. உனக்கு செய்யணும் தப்பு இல்லை. சரி, எவ்வளோ தரும்? நீ எவ்வளோ தரும்? இல்லை எல்லாரும் ஆமாண்ணா. இல்லை ஒற்றை கேட்டுங்க. எல்லாரும் ஆமா ஒற்றை கேட்டுங்கிறாங்கண்ணா. என்னென்ன கணக்கு போட்டுக்காரா? ரெண்டுமே சேர்த்து 18,000 ரூபாய். வேலை சொல்லுப்பா. 7:30 காலையில் பிடிக்கிறேன். வேலை சொல்லுப்பா. 6 ரூபா வாங்கி 6 ரூபா கிட்ட வாங்க. 7,500 ரூபாய். குட்டிங்க செம்மையாக இருக்குதுங்க. என்ன விலை சொல்கிறாருன்னு தெரியல. ஒரு குட்டி 6,000 ரூபாய். 9,500 லாஸ்ட்டாக கேட்டுறாங்களா? 3மே பொட்டை. எவ்வளோக்கா சொல்கிறீங்க? ஒரு குட்டியா? ரெண்டுமே சேர்த்து 7,000 ரூபாய். என்ன விலைன்னா லாஸ்ட்டாக கொடுப்பீங்க? 6,000 தான் விட்டுருவீங்க. ஒரு ஆடு குட்டி விற்பனைக்கு தானே? எவ்வளோ? 8,000 சொல்லிடுறீங்களா? குட்டியும் சேர்த்தானே? குட்டியும் சேர்த்து. எத்தனை பல்லுன்னு? 2 பல்லு. கெடா குட்டி. இது பால் குடிக்கிற குட்டி. இது தனியாக விற்பனைக்கு 1000 ரூபாய். இது 2,000 ரூபாய் சொல்கிறாங்க. கெடா குட்டி. 3மே பொட்டை குட்டியானே? என்ன விலை சொல்லிடுறீங்க? 15,000 ரூபாய் சொல்லிடுறீங்களா? என்ன விலைன்னா முடிச்சிடுவீங்க? 13 ரூபா தான் முடிச்சிடுவீங்க. ஆறு கழிச்சு நேரம் சொல்ல அது போன
அஞ்சு குட்டியும் சேர்ந்து 25,000 ரூபா, 25,500 26னா கொடுத்துருவோன்னு சொல்லி 500 ரூபாய்க்கு நின்றுருக்காங்க. முன்ன பின்ன 500 ரூபா. கெடாவானே 2 கெடா. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 5000. ரெண்டுமே சேர்த்து 5000 சொல்லிடுறீங்களா? விட்டா ஓடிடுவேன் தலைவன். 11,500. சரி. கதர் புத்தலையே 22,000 ரூபா. 18,000 ரூபானா ஃபைனலாக முடிச்சிருவாங்க. கொடுண்ணா 1000 ரூபா 20 ரூபா கூட ரவுண்டாக கொடுத்து பிடிச்சிட்டுண்ணா. அது கட்டுப்பட்டா நம்மளுக்கு ஆகாது. 18 ரூபா வச்சுக்கிறாப்ல இன்னும் 1000 ரூபா சந்தோஷமா. ரெண்டுமே சேர்த்து 20,000 ரூபா. ஜிபே பண்ற ஸ்மார்ட். ஏன்னா நீ காசு வச்சுட்டு நீ பாத்துருக்கிறவனா அவரும் வேலை முடியணும் நீயும் வேலை முடியணும். சும்மா எல்லாம் பாத்துட்டு இருக்காத. வேற வியாபாரம் வியாபாரத்துக்கு எடுத்துட்டு இருக்காத. நீ பாத்துட்டு வந்து கூட வாங்கி பாத்துட்டு வந்து கூட வாங்க. உங்களுக்கு கடை உங்களுக்கு தான் கடை. நீ பாத்துட்டு வந்து கூட வாங்க. சொல்லா காலையிலே விடுனா 1000 ரூபா கொடுத்து சந்தோஷமா பிடிச்சிருவானா. என்னன்னா ஒரு வியாபாரம் என்னன்னா வியாபாரம் என்ன சொன்னா கொட்டாடா தான் நீ சொல்ற ரேட்டு 2000 தள்ளி போய் கொடுத்துருவேன். கடாடா நம்ம வாங்க நேரத்தில் அது மாதிரி படத்தை கொடுக்கணும்ல. அசலே வரலண்ணா ரொம்ப கஷ்டம். வியாபாரி அவங்களும் பேர் சொல்றாங்க கட்டுப்படியானா கொடுத்துருவோண்ணா. கட்டுப்படியானா கொடுத்துரும். கட்டுப்படியாவது குட்டி ஃப்ரீயாண்ணா உங்களுக்கு? குட்டி ஃப்ரீயா? எவ்வளோ எவ்வளோக்கு வாங்குனீங்க? 2,000 ரூபாவா? முடிஞ்சிச்சாண்ணா? முடியலையா? எவ்வளோ சொல்லிடுறீங்க? ஒரு குட்டி 3,000 ரூபா, 3 குட்டி 9,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. கெடா ஒரு கெடாவும் 12,000 ரூபாய். ஒரு குட்டி 3,000 ரூபாய், 3 குட்டி 6,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு குட்டி 3,500 மொத்தம் 10,500 ரூபாய். சன மாடு, சன ஆடு 2 ஆடு குட்டி 17,000 சொல்லிடுறாங்க. 17,000. நாலுமே கெடாவையா? நாலுமே கெடா. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? ஜோடி 13. மொத்தம் 26,000. எவ்வளோக்கு அந்த விட்டுறீங்க?
எவ்வளோக்கு வந்தா நான் ஏழு வந்தால் வந்தாதான் அதான் இந்த தேட்டை எவ்வளோ வந்தால் 23 வந்தால் விட்டுறீங்களா? 23 வந்தால் விட்டுறீங்களா? 12 வரலாம் வந்து விடுவேன். விட்டுறீங்க? 12 வரலாம் வந்து ஆ அரைகள் 12 வரலாம். சேல்ஸுக்கு தானே? எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணே? 19,000 ரூபாவா? எவ்வளோக்கு வந்தால் விடுவீங்க? 17,000 ரூபா வந்து விட்டீங்க. சொல்லுங்க விலை சொன்னால் 8,500 ரூபா. ஒரு ஆடுக்குட்டி 13,000 சொல்கிறாங்க. 16,000 ரூபாய் இருந்தால் முடிச்சிடும்ன்றாங்க. வாங்கி வச்சானே எவ்வளோ? 14. ரெண்டுமே சேர்த்து 14,000 ரூபாவா? திருப்தியாக தானே போகிறீங்க? சரிண்ணா. வளர்க்குறதுக்கா? ஆ சரி ஓகேண்ணா. ஏய் வாங்கி வச்சானே எவ்வளோ? ₹7,000. இது பார்த்தா படம் 15,500 கேட்டிருக்காங்க. எதுவும் வரல. செனாடு சொன்னதுல நான் என்ன சொல்லிவிட்டேன்? ஒன்றும் தப்பு இல்லை. சொல்லிடு வாயில பச்சச்சு இல்ல மாமா நீ சொல்ல மாட்டேன். வேற பிடிச்சாலும் நீ சந்தோஷமா எடுத்துடுவோம். இது வேற எடுக்கல இல்ல நிஜமா எடுக்கல எடுத்துன்னா கொடுத்து போறேன். நீ பிடிச்சும் போகணும்னு சொல்லி அந்த வியாபாரம் அதெல்லாம் வேணாம். நீ பிடிச்ச நியாயமா நீ உனக்கு உன் பொருள் நினைச்சு ஒரு மதிப்பு பிடிச்சி போயிட்டே இருக்கு. நான் வாய் தந்தே நான் சொல்லுவேன். இப்போ அவர் சொன்னேன் அதெல்லாம் நான் 18 நான் 150 2 பல்லு 15,000. ₹200 ஒரு சிஸ்டம் கேட்குறேன். அதை குறைக்காத அதை குறைச்சா 14,000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிடுச்சு. இல்ல 100 பேர் மாமனுக்காக தான் பல்லு தலை பல்ல தான் ஜெய பல்லு போட பல்ல இடம் வருது. கறி தானே நமக்கு தேவை. போட்டு எவ்வளவு? 15,000 ஆடி கேட்குது. எல்லாம் தரேன். ₹16,500 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிடுச்சு. ஏற்றுட்டு போயிட்டானுங்க எங்கள் ஆளுங்க. சந்தையும் இத்துடன் முடிவடைகிறது.